உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். देंगे, पहले पूरा मिलने के बाद सब रिपोर्ट बनाएंगे, भारत सरकार को रिपोर्ट देंगे, सारा रिपोर्ट जाएगा. हम लोगों ने अभी सिचुएशन कैसा है मैडम? हम लोगों ने जांच किया है, रिपोर्ट जाएगा आयोग को. How was the investigation? आप लोग इंतजार करिए, हम न्यूज देंगे, पहले पूरा मिलने के बाद सब रिपोर्ट बनाएंगे, भारत सरकार को रिपोर्ट देंगे, सारा रिपोर्ट जाएगा. हम लोगों ने மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார். சசிதரன் வணக்கம். இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல மத்திய குழு ஒன்று சென்னை வந்தது. இந்த சென்னை வந்த மத்திய தேசிய மகளிர் ஆணையக்குழு மற்றும் துணை ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு குழு ஒன்று இன்று காலை 11 மணி அளவில் இந்த விசாரணையை தொடங்கியது. முதற்கட்ட விசாரணையை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த விசாரணை தொடங்கிய நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள், வேறு அதிகாரிகள், நிர்வாகத்திடம் என பல்வேறு இடங்களில் அந்த விசாரணை குழு விசாரணையை தொடர்ந்து நடைபெற்றது. சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையை தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்து அதிகாரிகள் வெளியே வந்தார்கள். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கையில் முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை இன்னும் நிறைவு பெறவில்லை, தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இறுதி விசாரணை முழுவதுமாக விசாரணை முடிந்த பின்னர் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டு அந்த அறிக்கையை மத்திய அரசிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் அதன் பின்பு அந்த அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில 7 மணி நேரம் நடைபெற்று வந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த விசாரணையில முதற்கட்ட விசாரணை நிறைவு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக நாளை வேறு ஒரு பகுதிக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.